வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே ரைடு போவோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஈசிஆரில் இருக்கிற கூவத்தூருக்கு தான் நம்ம ஒரு பைக் ரைடு போக போகிறோம். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. வாங்க ஜாலியாக போய் பார்ப்போம். நாங்கள் மார்னிங்கே கிளம்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கூட எப்பவுமே போகும்போது நம்ம டைம் கீப் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கே 5 மணிக்கு கிளம்பியிருந்தோம். சில பேர் வரதுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் ஃபுல்லாகவே 7 மணி மேலே ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ 7 மணி மேலேயும் நாங்கள் கிளம்புறோம். ட்ரிப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 7 மணி மேலேயும் கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். ஆனாலும் இன்னும் 2 பேர் வரணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் பாதி தூரம் நாங்கள் போகிறோம். போயிட்டு அந்த ஈசிஆர் ஒய்மார்ட் ஜாயிண்ட் ரோடு பார்த்தீங்களா, அதை தாண்டி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் நாங்கள் இப்போயே நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்களாம் கொஞ்சம் வந்த வரையும் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ட்ரிப்பு நாங்கள் போயினே இருக்கிறோம். பொதுவாகவே இந்த ஈசிஆர் சைடு ரைடு பண்ணுறதுனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த பைக் ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி ரொம்ப எல்லாருக்கும் சூப்பராக பிடிக்குங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த ரோடு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ரோடாக இருக்கும், ரோடும் சூப்பராக இருக்கும். அதுவும் சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்காது, டிராஃபிக் இல்லாத ஏரியா ஈஸியாக. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பைக் ரைடு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் சண்டே ஆனால் வருவாங்க. மார்னிங் ஒரு 5 மணி 6 மணி அந்த டைமில் வந்திருந்தாலே போதுங்க. நிறையா பைக் ரேஸ்லாம் போயிருப்பாங்க. விதவிதமான பைக்லலாம் ஃபுல்லாக அதெல்லாமே போவாங்க, சூப்பராக போவாங்க. அதுவும் ராயல் என்ஃபீல்டு தனியாக போவோம், சில சூப்பர் பைக்ஸ்லாம் தனியாக அந்த ரவுண்டிங்கில் போவாங்க. நாங்கள் அதுக்காக தான் எதிர்பார்த்தோம், கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம்னு பிளான் பண்ணோம். கடைசியாக பார்த்தா எங்களால் அந்த முடியல, டைமிங் கீப் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு லேட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் வருவாங்க, நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம என்னடா ஈஸியாக ரைடுன்னு சொல்லிட்டு வெறும் கூவத்தூர் வரைக்கும் போகிறாங்க, ஒரு பாண்டிச்சேரி வரைக்கும் போகலான்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க. நாங்களும் போகலாம் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் இந்த லாக்டவுன் டைம்னால பாண்டிச்சேரிக்குள்ளே அவாய்ட் பண்ணல நம்மள. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியாக போக முடியாது. அதனால் அது முன்னாடி இருக்கிற கூவத்தூர் வரைக்கும் போய்ட்டுலான்னு பார்த்தோம். ஆனால் கூவத்தூரே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பிளேஸு. அந்த போகிற ரோடு பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். 2 சைடில் மரம் வச்சு நடுவில் ரோடு செம்ம நல்லா இருக்கும். வெயில் இருக்கிறதே உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியாதுங்க. ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, குளிராகவும் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நம்ம கூவத்தூர் வரைக்கும் பிளான் பண்ணுறோம். கூவத்தூர்னால போகலான்னு நெக்ஸ்ட் டைம் லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பசங்களாம் பிளான் பண்ணி ஒரு நாள் நாங்கள் போகிறோம் பிளானுக்கு. சென்னை டு பாண்டிச்சேரி போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ரைடும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பாண்டிச்சேரிங்கேருந்து அவ்வளோ கிலோமீட்டர்னால லாங் ட்ரைவ் போனாலே பைக்கில் சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸும் கூட போனால் செம்ம என்ஜாய் பண்ணினே போகலாங்க. நம்ம பசங்க வந்த வரைக்கும் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் காலையிலேயே சினிமா கிளம்பிட்டோம். சினிமா கிளம்பின வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிடாம தான் கிளம்பிருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் வர வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுங்க வர வரைக்கும் நம்ம இங்கே இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்ப வேண்டியது தான். இப்போ நின்று எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் சொல்லுவாங்க, நின்னதுக்காக எல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறது யாருமே தெரியல. பார்த்தோன்னே செம்ம கலாயிச்சாங்க. சரி ஓகேங்க, நம்ம எல்லோரும் இப்போ கிளம்பலாம். எல்லோரும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. எப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பைக்கு, ஒரு 10 பேர் கிளம்பி போயின்னு இருக்கிறோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீசா ரைடில் ஃபுல்லாக போயின்னு இருக்கோம். இப்போ நாங்கள் பாதி தூரம் தாண்டிட்டோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்துட்டோம், பன்னீர் ரூட்டாக வந்துட்டோம். நம்ம பன்னீர் தாண்டி போயின்னு இருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சூப்பராக இருக்குங்க, எந்த டிராஃபிக்குமே இல்லை. அந்த பைக் ரைடர்ஸும் அவ்வளோ மோஸ்ட்லி நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா எல்லோரும் காலையிலேயே சீக்கிரமாக போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளால் இப்போ பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம். எப்படியோ மோஸ்ட்லி நம்ம திருப்பி ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா வருவாங்க, சில பேர் வருவாங்க, எல்லோரும் வர மாட்டாங்க, சில பேர் ரிட்டனில் வருவாங்க. அவங்களால பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம்.
இதுக்கு மேலே போகிற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே செம்மையாக இருக்குங்க பிளேஸ்லாம். நீங்கள் பாருங்கள், சைடில் லெஃப்ட் சைட்லேயே மரம், ரைட் சைட்லேயே மரம், நடுவில் ஒரு ரோடு, ஃபுல்லாகவே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த ரோடுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வெயில் சீசனில் உள்ள போனாலும் உங்களுக்கு அந்த வெயில் அவ்வளோ தெரியாதுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே அழகாக நிழலாக இருக்கும். உள்ளே போகும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அதை நீங்கள் மழை டைம்லாம் போனீங்கன்னா உள்ள செம்ம ஜில்லுன்னு இருக்கும். ஏசிக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக. இப்போ நான் சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில் நம்ம போகும்போது சூப்பர் பைக் பார்க்கல, அதனால் வரவங்க பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம போகும்போதே எல்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. நான் மோஸ்ட்லி நிறையா வீடியோ எடுக்கல, ஆல்ரெடி நிறையா பேர் போனாங்க. ஸோ நான் நிறையா வீடியோ எடுக்கல, அவங்களெலாம் அந்த டைமில் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தான் நான் சரி ஆன் பண்ண வீடியோவை, அதனால் நிறையா பேர் நான் கவர் பண்ண முடியல. எல்லா சூப்பர் பைக்காக இப்போ தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த இடம் இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, இந்த சன்ரைஸ் வரும்போது சன்ரைஸ் மாதிரி போகும் பார்த்தீங்கன்னு இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம நின்று அழகாக ஃபோட்டோ தட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான செம்மையாக இடங்க இது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் டைம் ஆகிடுச்சுனால நாங்கள் இங்கே நிற்க முடியல. இதுனா நின்று அழகாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் தெரியலாம். எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் சீக்கிரம் கிளம்புறோம். நம்ம ஆல்ரெடி கோவத்தூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவத்தூர்லேருந்து அந்த பீச்சுக்கு போகிற வழி தான் நான் போக போகிறோம். ஸோ நம்ம எல்லோரும் வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃப்ரெண்டு போய் நிற்கிறாங்க, இன்னும் வர வேண்டிய முன்னாடி வருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்தாச்சு. இப்போ ரீச் ஆக போகிறோம். அதில் இந்த இடம் தாங்க நம்ம கோவத்தூர் மெயின் பிளேஸு. எல்லோரும் வந்து இறங்க இடமா இங்கே தான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, நம்மளும் வந்தாச்சு. இப்போ எல்லாருமே வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயின்னு இருக்கோம். இப்போ பீச்சுக்கு போகிற ரோடு உள்ள ஊருக்குள்ளே போட்டு போயின்னு இருக்கோம். ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங் தான் இருக்குங்க. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க இடம்லாம். உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க இடத்த. நல்லா ரோடெலாம் இருக்குதுங்க. நான்லாம் ஸ்டார்டிங்லாம் ஃபஸ்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடு இருக்காதுங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த டைம்லேயே நாங்கள் வருவோம் அழகா. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது, சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குது ரோடுங்களாம். நீங்கள் நல்லா பைக் ரைடும் போகலாம், காரும் போகலாம். அந்த அளவுக்கு இப்போ ரோடு நல்லா வச்சுருக்காங்க. இந்த பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கால்வாய் மாதிரி இருக்குதுங்க. இங்கே சூப்பராக இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு செம்மையாக இருந்த இடம். உள்ளே போட்டிங்க்கும் சூப்பராக இருக்கும் இந்த இடம். நம்ம தான் அந்த இதை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம உள்ளே போகல. நம்ம ஒன்று நெக்ஸ்ட் டைம் வருவோம், பிளான் பண்ணிட்டு வருவோம். அதில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பீச்சுக்கு போகிற உள்ள லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஊர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் செம்மையாக இருக்குங்க, கூட்டம் நல்லா அழகாக இருக்குது. ஊர் மக்களுக்காக வச்சுருக்க கோயிலுங்க. ஆனால் இடமும் சூப்பராக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே கோயிலுக்கு முன்னாடி அவ்வளோ இடம். இன்னும் 1 கிலோமீட்டர் தாங்க. 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா உள்ள பீச் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அந்த இடம் நார்மல் பீச் மாதிரி இல்லாமல் அழகாக அந்த தென்னந்தோப்புல ஒரு பீச் இருந்தால் எடுக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி செம்மையாக இருக்குங்க. பீச்சோட வியூஸும் செம்மையாக இருக்குங்க. பீச்சுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் செம்மையாக இருக்குங்க இடம். பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் நிறையா இருக்கும் அந்த இடத்துல. அவங்க நிறையா பேர் வந்திருப்பாங்க. இந்த இடம் கோவத்தூர்லேயே இந்த பீச் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக மரங்க, தென்னை மரம், ஃபுல்லாக தென்னை மரம். பக்கத்துலேயே பீச்சு, அழகாக பீச்சில் குளிக்கலாம், அழகாக இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க இந்த பீச்சில் பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே வெளியூரில் அட்மாஸ்பியர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால மோஸ்ட்லி இந்த கோவத்தூர்லாம் இந்த பீச்சுக்கு வருவாங்க. பீச்சு பக்கத்துலேயே தென்னை தோப்பு. நீங்களே பாருங்களேன், செம்ம வியூங்க அதெல்லாம் ஃபுல்லாகவே. நம்ம ஊரில் இது மாதிரிலாம் பீச் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம், செம்மையாக எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ட்ரிப் இதோட முடிச்சிக்கலாம். இது வரைக்கும் நாங்கள் வந்தாச்சு. அந்த சென்னை டு கோவத்தூர் ட்ரிப் இது இவ்வளோதாங்க. ஃபுல் பைக் ரைடு, செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட. அதுவும் ஃப்ரெண்ட்ஸும் கூட வரும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் தாங்க. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம், பீச் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க. பீச்சில் கொஞ்சம் நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா பீச்சில் ஒரு குளியல் போட்டு உக்காஞ்சி ஒரு சாப்பாடு குப்பத்துலேருந்து ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு நம்ம அழகாக கிளம்புறோங்க. வந்த வரைக்கும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப முடியுதாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறையா ட்ரிப்பு வீடியோ போடுவோம், அதுக்கு உங்களுக்கு ஆதரவு தேவைப்படுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.